அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மொச்சை குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் குக்கரில் 2 கப் அளவுக்கு மொச்சை எடுத்திருக்காங்க. இந்த மொச்சை பேர் நான் ஏற்கனவே 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. இப்போ அது குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை வேக வைக்க போகிறோங்க. மீடியம் ஃப்ளேமில் இப்போ நான் 3 விசில் வச்சு வேக வைக்க போகிறோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மசாலா சேர்த்துக்கிறேங்க. கூடவே ஒரு வெங்காயம், 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக வச்சுப்போம். ஒரு பேனில் கொஞ்சமாக காய்கறி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக முருங்கைக்காய், கொஞ்சமாக வாழைக்காய், கொஞ்சமாக கத்திரிக்காய். இது எல்லாமே நான் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக சைஸில் கட் பண்ணி நான் பேனில் சேர்த்துக்கிறேங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி, பாதி வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த காய்கறி வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட் நாங்கள் சேர்த்துப்போங்க. இப்போ நம்ம வேக வச்சிருந்த மொச்சப்பயிறு நம்ம சேர்த்துப்போங்க. இப்போ நம்ம சேர்த்த காய்கறிலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் புளி தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் சூடானதுமே 1 டேபிள் ஸ்பூன் வெங்காய வடகம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 10 பூண்டு சேர்த்துக்கிறேங்க. இதுவுமே நல்லா வதக்கிக்கலாங்க. பூண்டுமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 கப் நெத்திலி கருவாடு சேர்த்துக்கிறேங்க. நம்ம சேர்த்தது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் தலைமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே நம்ம குழம்பு மசாலா சேர்த்துருக்கோம், அதுலேயும் காரம் இருக்கும். அதனால இது நான் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தாளிச்சதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியாக
நம்ம மொச்சை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ.